ஸோ டெக்காத்லான் வந்துட்டோம் கைஸ். நம்மளோட டில்ட் 120 வாங்குறதுக்கு சைக்கிள் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். சைக்கிள் வந்துருச்சு. இது வந்து ஒரு 85% அசம்பிள்டாக தான் வரும். ஸோ இதுக்கு மேலே அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பிரிட்டி சிம்பிள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லாக்கு, ஃப்ரேம் லாக்கு. ஓகே, செகண்ட் லாக் வந்து ஹேண்டில் பார். அவ்வளோதாங்க, சைக்கிள் அசம்பிள் ஆயிடுச்சு. சூப்பரில் இது. நீங்கள் வீட்டில் வாங்கினா கூட நீங்கள் டக்குன்னு அசம்பிள் பண்ணிக்கலாம். ஹோம் டெலிவரியும் பாசிபிள் தான். நான் தான் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம், ஏதாவதுனா ஆக்சசரிஸ் போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் டு த ஸ்டோர். ஸோ சீட் போஸ்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட் வச்சுருக்கேன் ப்ரோ. என் ஹைட் இருக்குல்ல, ஸோ மேக்ஸ் ஹைட். யா கூல். ஸ்டாண்டு பெல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஓகே. மற்றபடி ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போடுற மாதிரி இருக்கும். சீட் கவர்னா சீட் கவர் ஆட் பண்ணிக்கலாம். சீட் கவர், ஜெல் கவர் போட்டுக்கலாம்ல. அந்த டூல் கிட் வேணால் டூல் கிட் அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் எல்ஸ். நம்ம சைக்கிள் அசம்பிளி முடிஞ்சிருச்சு, ரெடி. ஏர் செக் எடுத்து ஃபைனல். இந்த வீல் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ்ஸு. இது ஸ்டாண்டர்ட் தான், நமக்கு எங்கேனாலும் ஸ்பேர் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து வெளி ஊரில் இருக்கோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோரை தேடி போகணுன்னு இல்லை. எனி சைக்கிள் ஷாப் யூ கேன் கெட் த வீல் சைஸ். அவ்வளோதாங்க, 10 minutes, ஹார்ட்லி 10 minutes. சைக்கிள் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. சூப்பரில் இது. ஸோ மக்களே, இப்போ நான் டெஸ்ட் ரைட்லாம் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குது. போக போக அப்படியே கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த சீட்டை மட்டும் மாற்றுறேன். ஐ எம் கோயிங் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ரா லேட்ச். நம்ம பாட்டம்க்கு இது தான் சரியாக வரும். ஸோ ஐம் கோயிங் ஃபார் திஸ் சீட். இது வந்து 1000 rupees இது. பட் இது ரொம்ப ரொம்ப நீடட், எனக்கு நான் பண்ணி ஆகணும். இது வந்து இந்த சைஸ் வந்து எனக்கு ஒரு ½ ஹவருக்கு மேலே ஓட்ட முடியாது. ஸோ ஐம் கோயிங் ஃபார் திஸ் ரைட் ஹியர். ஸோ இதில் ஆக்சசரிஸ் எதுவுமே தேவையில்லை கைஸ். மட் கார்ட்ஸ் இதிலே வந்துடும், ஸ்டாண்ட் இதிலே வந்துடும், பெல்லு, ரிஃப்ளெக்டார், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே இதில் வந்துடும். நீங்கள் வாங்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான். சீட் கவர் மட்டும் நீங்கள் ஜெல் சீட் கவர்ஸ் போட்டுக்கலாம். நான் சீட்டே மாற்றுறேன். கோயிங் ஃபார் திஸ். ஸோ கைஸ், we are ready to roll. அடுத்து உங்களை வந்து ரோட் டெஸ்ட் ரைடில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் அ ஸ்பின். லெட்ஸ் கோ ஃபார் அ டெஸ்ட் ரைட். ஓகே டியர் பீப்புள்,
நம்ம டில்ட் 120 உடைய டெஸ்ட் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா டிராஃபிக் டைமில் ஓட்டுறேன். ஐ கெட் அ சென்ஸ் ஆஃப் தி பைக்கு. இப்போ வந்து மேக்ஸிமம் 6th கியரில் ஓட்டிகிட்ருக்கேன். அண்ட் நல்ல ஸ்பீடு. ஐ எம் ஏபிள் டு கோ. பெடலிங் வந்து நேச்சுரலாக ஈஸியாக இருக்குது. ஸ்மால் வீல்ஸு. ஐ எம் ஏபிள் டு ஆவரேஜ் அரௌண்ட் 15 km/h ஸ்பீட் கைஸ். ஈஸியாக வருது அந்த ஸ்பீடு. இருங்க, மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நார்மல் ஸ்பீடு வந்து அரௌண்ட் 17. ஈஸி ஸ்பீடு 17. ஓகே, 16.9, 17 ஈஸியாக போகுது. ஃபஸ்ட்டு ஹில் டவுன் அண்ட் அப் பண்ண போகிறோம். அண்டர் பிரிட்ஜ் கீழே போகிறேன். இப்போது அடுத்து மேலே ஏற போகிறேன். எந்த கியர் ஈஸியாக இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஆட் ஃபீலிங்கும் கிடையாது. ரொம்ப வைப்ரேஷனும் நான் ஃபீல் பண்ணலை. ஓகே, 6th கியர்லேயே மேலே போகிறேன். செட்டாக பறக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. ஓ மை காட், என்னடா அது இவ்வளோ ஈஸியாக இருக்குது. சரி, ஒரு கியர் டவுன் பண்ணுறேன். 5th போகிறேன். ஸ்மூத் கைஸ், செம ஸ்மூத்தாக இருக்குது. ஜாலியாக ஏறுது. வாங்க அப்படியே மெயின் ரோட்டில் போகலாம். ஃபுல் டிராஃபிக்கில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சிட்டி கம்யூட்டர் தானே இது. நல்ல டிராஃபிக் இருக்குது. ஸோ மெனுவரபிலிட்டி எப்படின்னு பார்ப்போம். சூப்பர் கைஸ், குண்டு குழி சந்து பொந்துலாம் சூப்பராக போகுது. ஐ எம் ட்ரூலி என்ஜாயிங் திஸ் கைஸ். There we go. ரொம்ப நாளாக வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் Black Friday சேல் போட்டிருந்தாங்க. எவ்வளோ தெரியுமா கிடச்சிச்சு? 9,900. இந்த ப்ரைஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். டக்குன்னு வாங்கிட்டேன். 9,999. என்ன ஸ்பீட் போகிறோன்னு பார்ப்போம். செக் த ஆவரேஜ் ஸ்பீட் பீப்புள். 18 ஈஸியாக போகுது. 18 செம ஸ்பீடில் ஒரு சின்ன சைக்கிளுக்கு, ஒரு ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் சைக்கிளுக்கு 18 இஸ் பியூட்டிஃபுல் ஸ்பீட் கைஸ். மோர் தென் இனஃப் வைட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட்லிங்லாம் செம ஈஸியாக இருக்குது. நல்ல ஒர்க் அவுட்டும் கிடைக்குது கைஸ். 6ல் ஓட்டிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் ஸ்பீடில், பிக்கெஸ்ட் கியர் ரேஷியோவில். ஹேண்ட்லிங் இஸ் பியூட்டிஃபுல் கைஸ். பிரேக்ஸ் ஆர் வெரி வெரி குட். ரொம்ப கம்ப்ளீட் பில்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த வீல் தான் சின்ன வீல் பேஸு. இப்படி அப்படிலாம் பண்ண முடியாது, வாரி விட்டுரும். கேர்ஃபுல்லாக ஓட்டணும். டோன்ட் கட் அண்ட் ரைடு. பிஎம்எக்ஸ் பைக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. செக் அவுட் த மெனுவரபிலிட்டி கைஸ். எங்கே வேணால் பூந்து போய் நேருவான். மேலே ஏறு, கீழே இறங்கு.
ஓகே மக்களே, பிரிட்ஜ் ஏறலாம் வாங்க. Bridge up, bridge up. Let's go. There we go, guys. Up the bridge. சூப்பராக போயிட்டு இருக்கு. 6ல ஏறிட்டு இருக்கேன். செம்ம ஸ்பீடாக ஏறுது. இது என்னையா வேற மாதிரி இருக்கு கதை. 6th கியரில் ஏறுறேன். Able to do good speed. I'm liking this bike already, guys. Really loving it. பாருங்க என்ன ஸ்பீட்ல ஏறிட்டு இருக்கேன் பாருங்க. வாவ், சூப்பர். படுத்து பிரிட்ஜ் டவுனு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கியா அது? ஓகே, பிரிட்ஜ் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லெட்ஸ் see how it goes. அதே 6th கியர் தான். ரொம்ப ஸ்பீட் போல, சின்ன வீல் பேஸ் இது. எப்பயுமே 2 கையில் ஓட்டுங்க, ஒரு கை விட்டுறாதீங்க, அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. வாவ், சூப்பர் டூப்பர் குட். யா, என்ஜாயிங் இட். So 19 guys, we are averaging speed of 19. நல்ல ஸ்பீடில் அது. 18, 19லாம் வெரி குட் ஸ்பீட் கைஸ். அதெல்லாம் வந்து இதில் ஓட்டுற ஸ்பீடு என்னது, எம்டிபி, ஃபுல் சைஸ் எம்டிபியில் ஓட்டுற ஸ்பீடு அதெல்லாம். சாரி, செம என்ஜாயிங் திஸ் 19. ஸோ இதை சூப்பராக இன்டர்சிட்டி ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரெயினில் தூக்கி போட்டுட்டு ஒரு ஊருக்கு போய் ஊர் ஃபுல்லாக உள்ளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ட்ரெயினில் போட்டு அடுத்த ஊருக்கு போகலாம். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூர் பண்ணலாம் நம்ம. சூப்பராக இருக்கும். என்ஜாயிங் கைஸ். மெனூரபிலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. ஒன்லி திங் இஸ் சின்ன வீலு, ஒரு கை விட்டு ஓட்டினா ஒல்லட்டுது. ஸோ ஒரு கை விடக்கூடாது, இப்போ கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஓட்டணும். Make sure you use both your hands all the time. சாதாரண குண்டு குழிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இது ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உடம்புல ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இந்த வைப்ரேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஹெவியாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னா ஃபீல் ஆகுது. யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் தி பம்ப்ஸு. மிச்சபடி சூப்பர் கைஸ், ஆராம்சே போயிட்டுருக்கு வண்டி. செம பர்ச்சேஸ். எனக்கு என்னமோ இன்ட்யூஷன் நீங்கள் 10,000 ரூபாய் கிடைக்கும்டான்ட்டு பிளாக் ஃப்ரைடே சேல் அப்போ பார்த்தா அதே மாதிரி 9,999. உடனே புக் பண்ணிட்டேன். போயிட்டு மழை வந்துருச்சு கரெக்டாக. அப்புறம் மழை முடிஞ்ச உடனே போய் காரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். செம்ம ஜாலி கைஸ். என்ஜாயிங் இட். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபைனல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, வெயிட் ஃபார் இட். ஓகே கைஸ், ஒரு 15K ரைட் முடிச்சிட்டோம். 15K கைஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த சீட் போஸ்ட்டில் மட்டும் ஒரு மினிமம் ஹார்ட்னஸ் ஐ ஃபீல். மிச்சப்படி ஒன்றுமே இல்லை. வைப்ரேஷன் அப்படின்லாம் எதுவுமே ஐ டென்ட் ஃபீல் வெரி ஆடு.
பெரிய குண்டு குழியில் விட்டால் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. மிச்சபடி இட்ஸ் ஓகே. ஓகே டியரஸ்ட் பீப்புள், பின்னாடி நம்ம டில்ட் நிற்கிறான். செமையாக இருந்துச்சு ரைடு. 15K செம ஈஸியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததோட டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வாங்க என்னுடைய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லுக் அட் த லுக்ஸ் ஆஃப் திஸ் பைக் கைஸ். வழியில் நிறைய பேர் என்னை நிறுத்தி கேட்டாங்க, சார் எவ்வளோ சார் இந்த வண்டி எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து 20 km/h ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஹைவேல. அப்போ அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இன்னும் பேபி சைக்கிள் மாதிரி இருக்குது பட் கியர்டு வெஹிக்கிள் இது அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் அ ஷோ ஸ்டாப்பர் கைஸ். செம அழகாக இருக்கான். நான் முதல்ல செக் அவுட் தி ஸ்பெக்ஸ் ஹியர் கைஸ். இங்கே வேற மாதிரி கியர்லாம் சும்மா பட்டர் ஸ்மூத்தாக மூவ் பண்ணுது. Btwin derailers அண்ட் இது கியர் செட்டு சூப்பர் கைஸ். குரூப் செட் இஸ் அமேசிங். ஓகே, ஸோ ப்ரோஸ் ரைடிங் வந்து பட்டர் ஸ்மூத்தாக செம்ம ஈஸியாக இருந்துச்சு. சர்ப்ரைசிங்லி ஹில் அப்லாம் வந்து half the effort of a full bike guys. Just half the effort in 6 டாப் ஸ்பீட்லேயே. ஸோ டாப் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இதோடைய கியர் ரேஷியோ வந்து 50T/14. ஸோ ரெண்டும் சேர்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய கியர் ரேஷியோ உங்களுக்கு கிடைக்குது. மைனஸ் தி 20 inch இது டயர் டயா. ஸோ இது ஒரு கேல்குலேஷன் இருக்குது. இந்த கேல்குலேஷன் படி வந்து இட் ஈக்குவேட்ஸ் டு 27.5 T இது வீல் சைஸ்ன்னு சொல்கிறாங்க, விதவுட் எனி கியர்ஸ், சிங்கிள் ஸ்பீட். கியர் ஹேண்டிலிங் பயங்கர எர்கானமிக் கைஸ். கையை சும்மா ஜாலியாக அப்படி உட்காருது ரெண்டு பக்கமும். இதில் வந்து டிஃபால்ட்டாக பெல் வந்துடுது, ஸ்டாண்ட் வந்துடுது, மட் கார்ட்ஸ் வந்துடுது. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டு சைக்கிள்லேயே வந்துடுது. ஓகே, இது வந்து டிஃபால்ட் சீட் கிடையாது. நான் பெரிய சீட் போட்டிருக்கேன். டிஃபால்ட்டாக வர்றது வந்து குட்டி சீட்டு, சின்ன சீட் தான் வரும். நான் பெரிய சீட் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. ஓகே, ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டர், ரியர் பின்னாடி ரிஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. ஓகே, மட் கார்ட்ஸ் வந்துடுது. எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடுது கைஸ். இது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிஃபால்ட் பெல் முதற்கொண்டு. இந்த ஒன்லி சேஞ்ச் ஐ ஹவ் டன் இஸ் த சீட். எனக்கான ப்ராட் XXL சீட் நான் வந்து போட்டிருக்கேன். சூப்பர் கம்ஃபியாக இருக்குது. இதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்ஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுவே வந்து போதுமான ஷாக் அப்சார்பிங் பண்ணுது. ரெண்டாவது இந்த போஸ்ட் ஹைட் இது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுவும் வந்து நல்லாவே ஷாக் அப்சார்பிங் பண்ணுது. வெரி பியூட்டிஃபுல்லி என்ஜினியர்டு சைக்கிள் கைஸ். சரி, இதோடைய கான்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பள்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் விட்டுறவே கூடாது. இவ்வளோதான் வீல் டயா. வீல் பிறண்டுச்சுன்னா நீங்கள் அப்படியே கவுந்துருவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது ரொம்ப ஹார்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல பெருசு பெருசாக, அதில் போனால் இங்கே அடிக்குது. அப்போ தான் இங்கே அடிக்குது. இல்லாட்டினா செம ஸ்டேபிளாக இருக்குது. மிச்சபடி இது ஒன்று தாங்க கானுன்னு நான் சொல்ல முடியும். வேறு எதையுமே நான் கானுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ப்ரோ தான். ஒன்லி அந்த ஹார்ட் பம்ப்ஸ்குள்ளே போகும்போது மட்டும் யூ வில் ஃபீல் a little bit of vibration and pressure guys. மிச்சபடி easy 30 kilometers on a single ride. You can push it up to 50. Why not? Then go even further. Okay, super guys. I'm very very happy. இவனை வந்து நான் ட்ரெயினில், பஸ்ஸில், மெட்ரோவில், MRTSல எல்லாத்துலேயும் ஏற்றிட்டு போய் இன்னும் தான் நடக்குதுன்னு பார்க்குறேன். எவ்வளோ தூரம் என்னால் போக முடியுதுன்னு நான் பார்க்குறேன். I'm going to have an adventure guys. I'm going to have a ball. Okay, ஸோ இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் ரிவ்யூ. போக போக ஏதாவது டெவலப் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். ஸோ that is it guys. இந்த ரிவ்யூவோட இன்னைக்கு வீலாக முடிச்சுக்கிறேன். I'll meet you in the next adventure and vlog. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, பாய்.